الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فهل عصيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் எம்மை அவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக, முஃமின்களாக அல்லாஹ் படைத்து, நாம் இந்த உலகத்தில் வாழும் போது எமக்கு மத்தியில் இரண்டு தொடர்புகளை, இரண்டு உறவுகளை அல்லாஹ் கட்டாயப்படுத்தியிருக்கிறான். ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு வைத்திருக்கக்கூடிய உறவு, அல்லாஹ்வோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பு, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள். இது முதலாவது பகுதி. இதை அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்தி அவசியமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 5 தடவைகள் நாங்கள் தொழுகின்றோம். அந்த தொழுகையின் மூலம் எமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு, எமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த தொடர்பு, அது பலப்படுகிறது, அது உறுதியாகிறது. அந்த தொடர்பை அல்லாஹு தஆலா கட்டாயமாக அவசியமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவது, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது தொடர்பு அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்திய தொடர்புகளில் இரண்டாவது, ஒரு மனிதன் தனது உறவினர்களோடு, உறவுக்காரர்களோடு, இரத்த உறவுகளோடு வைக்க வேண்டிய தொடர்பு. இதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கிறான். தொழுவது கட்டாயம், நோன்பு பிடிப்பது கட்டாயம். அதே போன்று உறவினர்களோடு, இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடப்பது. மிக குறிப்பாக இரத்த உறவுகளுக்கு அல் அர்ஹாம் என்று ஒரு ஆணின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் அர்ஹாம் என்றால் ஒரு மனிதனுடைய பெற்றோர்களின் மூலம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற உறவு. தந்தையின் மூலம், தாயின் மூலம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற உறவு ஒரு ஆணில் அல்லாஹ்வுடைய உறவு, அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு அடுத்ததாக, ஈமானுக்கு அடுத்ததாக, இறை விசுவாசத்துக்கு அடுத்ததாக, தொழுகைக்கு அடுத்ததாக அல் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. கனிமானவர்களே, இன்று சில பேர்கள் அவர்கள் வாலிபர்களாக வாழும் போது, அல்லது ஒரு தந்தையுடைய மகனாக வாழ்கின்ற போது, அவர்கள் பெற்றோர்களோடு அல்லது அவர்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளோடு
அவர்களுடைய உறவுகளை மிக அதிகமாக பேணுகிறார்கள். திருமணம் செய்ததற்கு பின்னால் பெரும்பாலான எங்களுடைய இளைஞர்களுடைய உறவு, பெரும்பாலான எங்களுடைய இளைஞர்களுடைய தொடர்புகள் அனைத்துமே அவர்கள் திருமணம் முடித்த மனைவிமார்களோடும் மனைவிமார்களுடைய உறவுகளோடும் தான் அவர்களுடைய அதிகமான தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல் அர்ஹாம் என்ற அரபு பதத்துக்குள்ளால், அல் அர்ஹாம் என்ற இரத்த உறவுக்குள்ளால் மனைவியுடைய குடும்பம் ஒருபோதும் வரமாட்டாது. மனைவியுடைய குடும்பத்தை ஒதுக்க வேண்டும், சேர்க்கக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை, நான் சொல்லவில்லை. அல் அர்ஹாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனுடைய வாப்பா தந்தையுடைய உறவு, ஒரு மனிதனுடைய தாயுடைய உறவு, அந்த இரண்டு உறவுக்கு பின்னால் மூன்றாவதாகத்தான் இஸ்லாம் தாயுடைய, அதாவது மனைவியுடைய பெற்றோர்கள், மனைவியுடைய சகோதரர்கள், மனைவியுடைய சகோதரிகளுடைய உறவை பேசியிருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய உறவு எங்களுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்க கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்த, இந்த உலகத்திலே நீங்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்த, இந்த உலகத்திலே நீங்கள் நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது உங்களுடைய தாயுடைய உறவு, உங்களுடைய தந்தையுடைய உறவு, உங்களுடைய பிள்ளைகளுடைய உறவு என்று அல்லாஹ் தஆலா பெற்றோருடைய உறவுக்கு அடுத்ததாக, தாய்மார்களுக்கு அடுத்ததாக, பெற்றோருக்கு அடுத்ததாக பெற்றோர்களுடைய உறவினர்களை, சகோதர சகோதரிகளை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பேசுகின்றான். அதற்கு பின்னால் தான் அல் அஸ்ஹார் எனப்படுகின்ற மனைவியுடைய உறவு, மனைவியுடைய தாய்மார்கள், மனைவியுடைய பெற்றோர்கள், மனைவியுடைய சகோதர சகோதரிகள் அதாவது இடம் பிடிக்கின்றார்கள். எனவே எங்களுடைய திருமணம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய மனைவியுடைய தொடர்பு எங்களுடைய பெற்றோர்களை விட்டும் எங்களை பிரித்துவிடக் கூடாது. எங்களோடு பிறந்த சகோதரர்களை விட்டும் எங்களை பிரித்துவிடக் கூடாது. எங்களோடு பிறந்த எங்களுடைய சகோதரிகளை விட்டும் எங்களை பிரித்துவிடக் கூடாது என்று அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அல் அர்ஹாம் எனப்படுகின்ற இந்த அரபு வார்த்தை குடல்வாய் ஜனங்கள், இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகள் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த அரபு பதம் சாதாரணமான ஒரு அரபு வார்த்தை கிடையாது. நாங்கள் அல்லாஹு தஆலாவை அர் ரஹ்மான் என்று வர்ணிக்கின்றோம், நாம் அல்லாஹு தஆலாவை அர் ரஹீம் என்று வர்ணிக்கின்றோம். நாங்கள் குர்ஆனுடைய முதலாவது தர்தீபில், வரிசையில் முதலாவது சூரா, ஒரு நாளைக்கு நாங்கள் 17 தடவைகள் ஓதக்கூடிய, ஓத வேண்டிய கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சூரா. ஒரு நாளைக்கு 5 நேரம் பரலான தொழுகைகளை தொழுகின்ற ஒரு முஃமின் 17 ரக்அத்துகளை தொழுகின்ற போதும் 17 ரக்அத்துகளிலும் ஓத வேண்டிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா வெறுமனே ஏகத்துவத்தை மாத்திரம் பேசுகின்ற சூரா கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா உறவுகளை பற்றி பேசுகிறது, உறவினர்களுடைய பெருமதியை பேசுகிறது, உறவு என்ற அந்த வார்த்தையின் யதார்த்தத்தை பேசுகிறது, அந்த வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தை பேசுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்திலே நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதலாவது ஆயத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் நாங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அவனுடைய பெயரை சொல்லிவிட்டு அவனுடைய 2 தன்மைகளை நாங்கள் சொல்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ்வை நாங்கள் வர்ணிக்கின்றோம். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய நடுவிலும் நாங்கள் அல்லாஹ்வை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று நாங்கள் வர்ணிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற
அந்த அல்லாஹ்வுடைய திருநாமம் பரிசுத்தமான அந்த பெயரில் இருந்துதான் அல் அர்ஹாம் என்ற உறவினர்கள், இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகள் என்ற அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸில் குதுஸியில் இருந்து, உறவு முறைகளை நான் படைத்திருக்கிறேன், நான் படைத்த அந்த உறவுகளுக்கு ஒரு பெயரை நான் வைக்க வேண்டும். அதனால் என்னுடைய பெயரில் இருந்து, என்னுடைய ரஹ்மான் என்ற பெயரில் இருந்து, என்னுடைய ரஹீம் என்ற பெயரில் இருந்து ரஹீம் அர்ஹாம் என்ற உறவினர்கள் என்ற பெயரை நான் வைத்திருக்கிறேன். உறவு முறைக்கு அல் அர்ஹாம் அர் ரஹீம் என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குதுஸிலே கூறுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ்வது, இணைந்து வாழ்வது, தொடர்பு பட்டு வாழ்வது எங்களுடைய இந்த உம்மத்துக்கு மாத்திரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் யூதர்களை பற்றி பேசுகிறான், கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், முன்னைய வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, பனு இஸ்ராயீல் என்று சொல்லப்படுகின்ற யூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே பேசுகிறான். யூதர்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல விடயங்கள், அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட போதனைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى. அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களோடு நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். என்ன ஒப்பந்தம்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வோடு உங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த உறவை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும். இரண்டாவது, யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தம். இரண்டாவது ஒப்பந்தம் என்ன? وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்களுடைய பெற்றோர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள். எந்த யூதர்களுடைய உள்ளம் கடினமானது, கல்லை விட கடினமானது, கல்லை விட பாரமானது, இரக்கமற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறதோ, அதே குர்ஆனில் யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்களுடைய முதலாவது உறவு உலகத்திலே, உங்களுடைய முதலாவது சொந்தக்காரர்கள் உங்களுடைய தாயும் தந்தையும். அவர்களோடு அன்பாக, மிருதுவாக, இரக்கமாக, உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக அதே யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வதில் குர்பா. உங்களுடைய தாயும் தந்தையும் இந்த உலகத்திலே பிறப்பதற்கும், உங்களுடைய தாயும் தந்தையும் திருமணம் செய்து வாழ்வதற்கும், தாய் தந்தை என்ற உறவு உங்களுக்கு கிடைப்பதற்கும் காரணமாக இருந்த உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய உறவினர்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று யூதர்களை பார்த்தும் அல்லாஹ் குர்ஆனில் உறவு முறைகளோடு சேர்ந்து வாழுங்கள், உறவினர்களை துண்டிக்காதீர்கள் என்று செய்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி. இவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று வாதிடுகிறார்கள், தான் நபி என்ற செய்தியை சொல்கிறார்கள் மக்களுக்கு. அந்த நேரத்தில் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய கண்ணியங்களை பற்றி, சிறப்புகளை பற்றி தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், மன் அன்த, முஹம்மத் நீங்க யாரு? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி, நான் ஒரு நபி. திருப்பி கேட்கிறாங்க, மன் நபி, நபி என்ற யார் எங்களுக்கு தெரியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு சில செய்திகளை, சில தூதுகளை எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறான். சில விடயங்களை மக்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் என்னை ஒரு ரசூலாக அனுப்பியிருக்கிறான், ஒரு தூதுவராக அனுப்பியிருக்கிறான். இப்போது அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யார் அப்படியாக இருந்தால் பிம அர்ஸலக், அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திற்கு என்ன செய்தியை, என்ன விடயத்தை, எந்த தூதை சொல்லுமாறு அனுப்பியிருக்கிறான், அதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹ் என்ன இந்த உலகத்திற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உறவினர்களோடு, இரத்த பந்தங்களோடு, உங்களுடைய குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து இணைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று முதலாவது இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே எத்தி வைக்கப்படுகின்ற போது, சொல்லப்படுகின்ற போது, அந்த தாவாவுடைய பணி நடைபெறுகின்ற போது முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது குடும்ப உறவை. அதனால் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய தாவாவுடைய பணியிலே நீங்கள் ஈடுபடுகின்ற போது இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை நரகத்தை விட்டும் பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு தயார்படுத்தக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய குடல்வாழ் ஜனங்களுக்கு நரகத்தை எச்சரியுங்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள் என்று அன்றும் அல்லாஹு தஆலா இஸ்லாமிய தஅவா இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட நேரத்திலே உறவினர்களோடு சேர வேண்டும், உறவினர்களோடு இணைய வேண்டும், உறவினர்களோடு தொடர்பு பட்டு வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வும் சொல்கிறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுங்கள், சுவர்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள், நரகத்தை பற்றி எச்சரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா உறவினர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஹிரக்கில் மன்னன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அபூ சுஃபியானை சந்திக்கிறார். குறைஷி காபிர்களிலே முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்த அபூ சுஃபியானை சந்திக்கின்ற போது அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபூ சுஃபியான் இடத்திலே ஹிரக்கில் மன்னர் கேட்கிறார், உங்களுடைய முஹம்மத் என்று சொல்லக்கூடிய நபி உங்களை எதன் பக்கம் அழைக்கிறார், எந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்று கேட்ட போது அபூ சுஃபியான் சொன்னாரு, அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இணை வைக்க கூடாது, தொழ வேண்டும், ஸகாத் கொடுக்க வேண்டும் என்று எங்களை பார்த்து கூறியதை போன்று உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று நபி அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய ஒரு அடையாளமாக, நபித்துவத்துடைய அடையாளமாக அபூ சுஃபியான் அன்று சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை உறவினர்களோடு சேர்ந்து நடக்குமாறு ஏவுகிறார்கள். அபூ சுஃபியான் சொல்கிறார், இது உண்மையில் ஹிரக்கில் மன்னர் சொல்கிறார், இது உண்மையில் உலகத்தில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுடைய அடையாளங்களில் ஒன்றுதான். அவர்கள் எப்போதும் உறவினர்களையோ குடும்பங்களையோ பிரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. உறவினர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்களோடு அண்டி பழக வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை ஹிரக்கில் மன்னர் ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஒரு மனிதன் செலவழிக்கின்ற செலவீனங்களை பற்றி பேசுகிறது. அந்த நேரத்திலே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உறவினர்களுக்கு, எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய தாயுடைய சகோதர சகோதரிகள், தந்தையுடைய சகோதர சகோதரிகள் ஏழைகளாக இருந்தால், எங்களை விட வறியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு செலவழிப்பதை குர்ஆன் வாஜிப், கடமை என்று பேசியிருக்கிறது. வருடா வருடம் உம்ரா செய்வது கடமை கிடையாது, வருடா வருடம் ஹஜ் செய்வது கடமை கிடையாது. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நானா, உங்களுடைய தம்பி உங்களை விட வறியவராக, உங்களை விட வறுமையில் சிரமப்படுகின்ற போது அவருக்கு நீங்கள் செலவழித்து, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் கொடுத்து மிஞ்சி இருந்தால் உறவினர்களை தான் உபசரிக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஒரு சட்டமாக, கடமையாக பேசியிருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற போது இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். ஒரு நாட்டில் இஸ்லாமிய அமைச்சு, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுமாக இருந்தால், இஸ்லாமிய நீதிபதி நீதி வழங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால், எந்தெந்த ஏழைகள் உண்ணுவதற்கு பருகுவதற்கு வழி இல்லாமல் ஏழைகளாக இருப்பார்களோ அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தில் வாழ்கின்ற செல்வந்த சகோதரர்கள், செல்வந்த உறவுக்காரர்கள் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால்
அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய நீதிமன்றத்தில் சென்று வழக்கை பதிவு செய்து அவர்களிடத்திலிருந்து ஜகாத்தை பறித்து எடுப்பதற்கு இஸ்லாம் எவ்வாறு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அதுபோன்று ஏழை சகோதரன் ஏழ்மையில் கஷ்டப்படுகின்ற போது செல்வந்த சகோதரன் ஏழை சகோதரனுக்கு கொடுக்காத நேரத்தில், கொடுக்க மறுக்கின்ற நேரத்தில் அந்த செல்வந்த சகோதரரை சிறையில் அடைத்து அவரிடத்தில் இருந்து பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்காத பெற்றோர்களை தகப்பன்மார்களை எப்படி சிறைச்சாலையில் அடைப்பதற்கு அனுமதி இருக்கிறதோ சட்டத்துக்கு முன்னால், அது போன்று இஸ்லாமிய ஆட்சி சொல்கிறது. ஒரு சகோதரர் வறுமையோடு இருக்கிறார், ஏழ்மையோடு இருக்கிறார், அவருக்கு கொடுப்பதற்கு ஏனைய சகோதரர்மார்களுக்கு வசதி இருந்தும் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் கொடுக்கின்ற வரைக்கும் அந்த சகோதரர்களை சிறையில் அடைக்கலாம் என்ற சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். உறவு என்பது சாதாரண உறவு கிடையாது. திருமணத்தோடு மனைவியை கண்டவுடன் சகோதரர்களை கையை கழுவி விடுவதல்ல. நீங்கள் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று வாழ்ந்தாலும் நீங்கள் வசதி வாய்ப்போடு வாழ்கின்ற போது, உங்களுடைய சகோதரன் பரம ஏழையாக இருக்கின்ற போது நீங்கள் அந்த சகோதரர்களுக்கு உதவி செய்வதை இஸ்லாம் கடமையாக பேசுகிறது. சஹாபாக்கள் நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எதை செலவழிக்க வேண்டும், யாருக்கு செலவழிக்க வேண்டும்? சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே, காசை சேர்த்து 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 அதை உலகத்தில் வைத்து இன்னும் ஒருவர் அனுபவிப்பதற்காக வேண்டி தன்னால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு சேர்த்து வைத்து இன்னும் ஒருவர் வந்து அனுபவிப்பதற்கு சஹாபாக்கள் காசு சேர்க்கவில்லை. சஹாபாக்கள் சேர்த்தார்கள் செலவழிப்பதற்கு, சஹாபாக்கள் சேர்த்தார்கள் கொடுப்பதற்கு, சஹாபாக்கள் சேர்த்தார்கள் இன்னும் ஒருவரை வாழ வைப்பதற்கு. அதனால் குர்ஆன் சொல்கிறது, நபியே, உங்களிடத்திலே உங்களுடைய தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், மாலாயும் பேப்போம், யாருக்கு எதை செலவழிக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் தெரியாது, மௌனமாக இருக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் பேசுகிறான், குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாகீன் வபினிஸ் சபீல். நபியே, உங்களுடைய சஹாபாக்களுடைய கேள்விக்கு பதிலை நீங்கள் சொல்லுங்கள். மா அன்ஃபக்தும் மின் கைர், இந்த உலகத்திலே நீங்கள் செலவு செய்வதாக இருந்தால் முதலாவது நீங்கள் செலவு செய்ய வேண்டியது ஃபலில் வாலிதைனி. உங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்குத்தான் முதலாவதாக நீங்கள் செலவழிக்க வேண்டும். இந்த கண்ணியமானவர்களே, அநேகமாக பாதை ஓரங்களில் ரமலானுடைய காலங்களில் யாசிக்கக்கூடிய தாய்மார்களை நாங்கள் கேட்டு பார்த்தால் அந்த தாய்மார்களுக்கு சில பேர்களுக்கு 10 ஆம்பள பிள்ளைகள், 5 ஆம்பள பிள்ளைகள், 6 ஆம்பள பிள்ளைகள், அதுல சில பேர்கள் செல்வந்தர்கள். கண்ணியமானவர்களை செல்வத்தை பதுக்கி பதுக்கி சேர்த்து 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 வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவைப்படுகின்ற பெற்றோர்களுக்கு கூட செலவழிக்காத அளவு உலக மோகம் எங்களுடைய சில பேர்களுடைய உள்ளத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், முதலாவது நீங்க செலவழிக்க வேண்டிய உங்களோட காசு, உங்களோட கடமையான உம்ரா, கடமையான ஹஜ்ஜி முடிஞ்சா வருஷா வருஷம் உம்ரா இல்ல, உங்களோட உம்மாக்கு செலவழி, உங்களோட வாப்பாக்கு செலவழி. கனிமானவர்களை இங்கு செலவழிக்க சொல்றது நான் இந்த பெருநாள் அன்று பாப்பாக்கு ஒரு தாரத்தையும் பாப்பாக்கு ஒரு சேட்டையும் வாங்கி கொடுக்கறதல்ல. இங்கு குர்ஆன் சொல்றது செலவழிக்கிறது பெருநாள் அன்று அல்லது நோம்பு கடைசி 10 உம்மாக்கு 5 மூடை கொடுக்கிற அரிசி அல்ல, தான் அடுத்த மாட்டுல கொடுக்கிற ஒரு பார்சல் இறைச்சி அல்ல. இங்கு அல்லாஹ் சொல்றது, உண்ட உம்மா வாப்பா ஏழைகளாக இருந்தா ஒவ்வொரு நாளும் 3 நேர சாப்பாடு நீ கொடுக்கிறது ஓண்ட கடமை. ஏன் நீ சிறுவனாக இருந்த நேரத்துல ஒன்னு ஆளாக்குறதுக்காக வேண்டி செலவழித்தவங்க உண்ட உம்மா வாப்பாவும். வாப்பா வாங்கி கொடுத்தார், உம்மா சமைச்சு தந்தா. வாப்பா காசு கொடுத்தார், உம்மா செலவழித்தா. அல்லாஹ் சொல்றான், பலில் வாலிதை, நோம்புல பெருநாளைக்கு கொடுக்கிற சேட் அல்ல, நோம்புல உமாக்கு கொடுக்கிற கிழிஞ்ச அந்த
அற்பமான இருக்கிறதுல ஆக விலை குறைஞ்ச சாரி அல்ல. ஒவ்வொரு நாளும் உம்மா அப்பா மேலையா அவங்களுக்கு நீ செலவழிக்கிற ஒன்று கடமை. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், உன்னோட பிறந்த ஓட நானாமார், ஓட தம்பிமார். குடும்பத்தில் 5 சகோதரர்கள், அதுல 3 பேர் ஏழைகளாக இருப்பாங்க, 2 பேர் வசதியோடு இருப்பாங்க. வசதியோட வாழக்கூடியவர் எனக்கிட்ட காசு இருக்கின்றதுக்காக பெங்கப்புக்கு டிக் போறதுக்கு முன்னால, மலேசியாவுக்கு டிக் போறதுக்கு முன்னால ஓட தம்பி 2 பேர் சின்னத்துக்கும் வழி இல்லாம இருக்கிறாங்க. ஓட தம்பி 2 பேர் கடன் பட்டு கடனாளிகளாக இருக்கிறாங்க. ஓட தம்பிட கிட்னி ஃபெயிலாக இருக்குது. அவருக்கு நீ செலவழிக்கிறது வாஜிப், நீ சுவர் போறது ஜாயிஸ். அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. கடமைகளை செஞ்சதுக்கு பின்னால்தான் அனுமதிக்கப்பட்டதை செய்யணும். கடமைகளை செய்யாட்டி அது பாவம், அதற்கு கேள்விகளை கிடைக்கிறது. இதனால நபி அவங்க சொன்னாங்களே, ஒரு செல்வந்தரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், எப்படி சம்பாதிச்சாய்? சம்பாதிச்ச மட்டுமல்ல கேட்கிறது, எப்படி செலவழிச்சாய்? எதில செலவழிச்சாய்? யாருக்கு செலவழிச்சாய்? கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொல்கிறான், ஒரு உம்மா வாப்பா நீ கொடுத்துட்டாயா? இந்த கொஞ்சம் காசு மிஞ்சி இருக்குதா? கொஞ்சம் மட்டும் வசதி இருக்குதா? அடுத்த கட்டம் நீ பாரு, உன்னை நானா இன்றைக்கு சாப்பிட்டாரா? உன்னை நானோட பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா? உன தம்பியில பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா? உன வாப்பாட நானா சாப்பிட்டாரா? உன உம்மாட தம்பி சாப்பிட்டாரா? இத பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், செலவழிக்கின்ற போது அல்லாஹ்வுக்காக நாங்கள் சதகாக்கள் ஜகாத்துகள் கொடுப்பதை போன்று அடியார்களுக்காக நாங்கள் செலவழிப்பதில் முதன்மைப்படுத்தப்படக்கூடியவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். அவர்களுக்கு அடுத்ததாக எங்களோடு பிறந்தவர்கள், எங்களுடைய பெற்றோர்களை பெற்றெடுத்தவர்கள், எங்களுடைய பெற்றோர்களோடு பிறந்தவர்கள் என்பதை அல் குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உறவினர்களுக்கு செலவழிப்பது 2 விதமான நன்மைகளை பெற்றுத் தரும். சதகாவுடைய நன்மையும் கிடைக்கும். உறவினர்களோடு சேர்ந்து நடந்தால் என்ன நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மைகளும் கிடைக்கும். குர்ஆனுடைய வசனம் விளங்குகிறது, மனிதர்களே, நீங்கள் உண்மையான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமானவற்றை, உங்களுக்கு விருப்பமான காட்சி, உங்களுக்கு விருப்பமான சொத்து செல்வங்களை மிஞ்சிறதல்ல, கீழ்த்தரமானதல்ல, அற்பமானதல்ல, நீங்க விரும்பாததல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்புறத செலவழிக்காத வரைக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக இயலாது, சொர்க்கத்தை அடைந்து கொள்ள இயலாது. மிஞ்சினத்தை கொடுக்கிறதல்ல, தேவைப்படுறதை கொடுக்கும் வரைக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக இயலாது. குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோட்டம் பைருஹா என்ற தோட்டம் மிக சிறந்த ஒரு இடத்திலே இருக்கிறது. காட்டில் இருக்கின்ற தோட்டம் அல்ல, பொறுமதி குறைந்த தோட்டம் அல்ல, எனக்கு மிக விருப்பமான தோட்டம். யா ரசூலல்லாஹ், மிக விருப்பமான இடத்தில் இருக்கிறது. எங்க? உங்களோட பள்ளிவாசல், வஹி இறங்கக்கூடிய பள்ளிவாசல், மஸ்ஜிது நபவிக்கு முன்னால ஒரு தோட்டம் இருக்குது. யா ரசூலல்லாஹ், இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க விரும்புகிறேன். நான் ஆயத்திறங்கிட்டேன். யாருக்கு செலவழிக்க? நபிட்ட மசூரா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னாங்க, உங்களோட குடும்பத்துல, உங்களோட உறவினர்கள்ல ஏழைகள் இருப்பாங்க, அவங்கள முதன்மைப்படுத்துங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அவ்வளவு பெரிய பெருமதியான தோட்டத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 2 உறவினர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறாங்க. 2 பேரும் அவரோட பிறந்த சகோதரர்கள் அல்ல, அவரோட வாப்பாட நானாவும் இல்ல, உம்மாட தம்பியும் இல்ல. 2 பேரும் அஜத்து சாபியா, ஏதாவது பரம்பரை. அவருடைய அப்பாட இப்படியாக 7வது பாட்டனாருடைய குடும்பம். 7வது பாட்டனாருடைய குடும்பத்துல உருவாகின 2 சஹாபிகள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 7வது பாட்டனாருடைய பரம்பரையிலே வந்தவர்கள். அவ்வளவு பெருமதியான காணிய 2ஆக பிளந்து அந்த 2 சஹாபாக்களுக்கு கொடுத்து விடுறாங்க. இன்றைக்கு அது மஸ்ஜிது நபவிக்குள்ளான சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால மஸ்ஜிது நபவி புனர் நிர்மாணம் செய்யப்படுது. இன்றைக்கு மஸ்ஜிது நபவியுடைய மெயின் கேட் 21வது பள்ளிவாசலுடைய அந்த 21வது கிங் ஃபஹத் கேட்டுக்குள்ளான நாம் கால் வைப்பது அந்த தோட்டத்துக்குள்ளால். அந்த தோட்டம் என்று அது அழிக்கப்பட்டு விட்டது. பள்ளிவாசல் விஸ்தீரணம் செய்வதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் உம்ராவுக்கு செல்கின்ற போது, ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது மஸ்ஜிது நபவியுடைய சரியாக நடுப்பகுதி
அந்த 21வது நம்பர் கேட்டுக்குள்ளால் தான் அந்த தோட்டம் இன்று உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு அடையாளத்தை அங்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சதக்கா? எங்கேயோ போற கூட்டாளிக்கு அல்ல, யாருக்கோ அல்ல. அவங்க முதன்மைப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்களோட நெருங்கிய உறவுகள் அல்லது உங்களோட உறவுக்காரர்களுக்கு கொடுங்க, 2 நன்மை கிடைக்கும். சதக்காவுடைய நன்மையும் கிடைக்கும், நீங்க உறவினர்களுக்கு உதவி செஞ்ச நன்மையும் கிடைக்கும். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய கடைசி மனைவி தன்னுடைய அடிமை பெண்ணை அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுதலை செய்கிறார்கள். அடிமை பெண்ணை நபி அவர்களுக்கு தெரியாது. சஹாபி பெண்கள் அவ்வாறுதான். அவர்கள் சதக்கா செய்கின்ற போது, நன்மைகளை செய்கின்ற போது கணவன்மாரிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தனக்கு சொந்தமான அடிமை பெண்ணை உரிமையிட்டு விடுகிறார்கள். உரிமையிட்டதற்கு பின்னால் நபியிடத்திலே, கணவரிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ற அடிமை பெண்ணை நான் அல்லாஹ்வுக்காக விடுதலை செஞ்சிட்டேன். யார் உலகத்தில ஒரு அடிமையை உரிமையிடுவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிப் என்று குர்ஆன் பேசுகிறது. நல்ல விடயம். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க நல்ல விஷயத்தை செஞ்சிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா உங்களோட உம்மாவுடைய சகோதர சகோதரிகள், உங்களோட தாயுடைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் வறுமையில இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு இந்த அடிமைகளை கொடுத்திருந்தா மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று தந்த மனைவியை பார்த்து சொல்றாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்துல உங்களோட உறவினர்களுக்கு முதலாவது கொடுங்க, அதுக்கு பின்னால் மற்றவங்களும். அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் உறவினர்களுக்கு கொடுக்கிறது. அதனால ஜக்காத் அல்லாஹ் குர்ஆன்ல உறவினர்களுக்கு மாத்திரம் ஜக்காத் போய் சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி 8 கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். எனவே தேவை உள்ளவர்கள், வறியவர்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து நடப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அது சதக்காவாகவும் குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடந்த நன்மை எங்களுக்கு பெற்றுத் தரும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் வாழ்கின்ற போதும் எங்களால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை நாங்கள் எங்களுடைய உறவினர்களுக்கு நாங்கள் செய்து அவர்களை முதன்மைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய ருவானையும் பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே பிரிந்து வாழக்கூடிய உறவுக்காரர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழாத வரைக்கும் சுவர்க்கத்தை அடைய முடியாது என்று குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே உறவினர்களை மன்னிப்போம், மறப்போம், சேர்ந்து வாழ்வோம், உதவிகளை செய்வோம். உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி, குடும்பங்களிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ருதுவானை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும்